கந்தசஷ்டி விரதம் ஆரம்பித்தாச்சு. கந்தசஷ்டி விரதத்துக்கு எப்படிலாம் வீட்டில் கும்பிடலாம், எவ்வளோ எளிமையாக கும்பிடலாம், எப்படி விரதம் இருக்கலாம், அவருக்கு என்ன பிடிச்ச நெய்வேத்தியங்கள், என்ன விளக்கு ஏற்றலாம் அப்படின்றதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் முருகர் ஃபோட்டோ இருந்தாலும் சரி தான், சிலை இருந்தாலும் சரி தான், வேல் மட்டும் இருந்தாலும் சரி தான், முருகருடைய விளக்கு இருந்தாலும் சரி தான், எதுவுமே இல்லை, சாதாரண ஒரு அகல் விளக்கு, அதுவும் 6 அகல் விளக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது தாங்க தேவை. கோலப்பொடி இருந்தால் ஒரு ஸ்டார் கோலம் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுதான் இது மெயினாக. இது 2 இருந்தாலே போதும். நீங்கள் இந்த 6 விளக்கையும் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி காலையிலையும் சாயந்தரமும் கும்பிட்றதாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு இந்த கந்த சஷ்டி விரதத்தில் முக்கியம். எல்லா முருகர் கோயிலையும் திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூர், அறுபடை வீடுகள்லையுமே உங்களுக்கு சூரக சம்ஹாரம் நடக்கும் 6வது நாள் முடிஞ்சு. அந்த 6வது நாள் சூரக சம்ஹாரம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த திருச்செந்தூரில் அது ரொம்ப விசேஷமாக கொண்டு வருவாங்க. நம்ம இந்த பதிவில் எப்படியெல்லாம் முருகரை வழிபடலாம் அப்படின்றத நான் இங்கே சொல்ல போகிறேன். ரொம்ப எளிமையாக நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி முருகர் ஃபோட்டோ இருந்தால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி முருகர் சிலை நான் வேலோடு வச்சுருக்கேன். பஞ்சாமிர்தம் நம்மக்கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ 5 பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு கல்கண்டு, இனிப்புக்கு கல்கண்டு தேனும் சேர்த்துக்கலாம், கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம முருகப்பெருமானை கும்பிடலாம். காலையிலும் சாயந்தரமும் தீப தூப ஆராதனை காட்டி நம்ம கும்பிடணும். காலையிலையும் இரவும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு மதியம் ஒரு வேளை நம்ம டிஃபன் தான் சாப்பிட்ணுன்னுவாங்க, உணவு எடுத்துக்கக்கூடாதுன்னுவாங்க. அந்த மாதிரி விரதம் இருந்து நம்ம செய்கின்ற காரணம், நம்பிக்கையோடு நம்ம செய்கின்ற காரிய காரணம் கைகூடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நிறைவேறணுவாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கணுவாங்க. இந்த சிறுவாபுரி கோயிலெல்லாம் உங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்கலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முருகரை நினச்சாலே நமக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்றது. அதுக்கு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்காவது நம்ம பயபக்தியோட கொஞ்சம் முயற்சி பண்ணி, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தானே எதுவுமே கிடைக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி, இன்னும் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம முருகனுக்கிட்ட நம்ம போய் வேண்டுதல் கொடுக்குறது தான் இந்த கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டி கவச விரதத்தை நம்ம பின்பற்றோம்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது கிடைக்குங்க. நான் சொல்கிறது இல்லைங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பாமன் சாமிகள் சொல்லியிருக்காரு. பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடி இது பண்ணியிருக்காரு. பால், தயிர், நெய், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேன் எல்லாம் மனசுக்குள்ளே நினச்சி அந்த பஞ்சாமிரதம் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி பாடின பாடல் தான் இந்த பஞ்சாமிரத வண்ணம் சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த பாடலை திருச்செந்தூரில் 2 இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்களாம், வேதியர்கள் சொல்கிறாங்க. அவங்க அந்த மண்டபத்தில் பாடிக்கிட்டே இருப்பாங்களாம், அந்த கவுண்டர் மண்டபத்தில். அதை முருகப்பெருமான் ஒரு வாலிப உருவத்தில் அதை கேட்டுகிட்டே இருப்பாராம். அவ்வளோ பிடிக்குமா அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அதை போய் ஒரு மூதாட்டி அங்கே ஒரு மூதாட்டி இருப்பாங்களாம், பூ ஊற்றுக்கிட்டு. அவங்ககிட்ட சொல்லுவாங்களாம், அங்கே 2 பேர் நல்லா பாடுறாங்க அப்படின்னும்போது நீ எது சொல்லும்போது அப்போ தான் அவர் முருகப்பெருமான் இந்த பாட்டி காட்சி கொடுக்குறாராம். அந்த பாட்டி பாமன் சாமி கிட்ட சொல்லுவாங்களாம் இந்த மாதிரின்னுட்டு. அப்போ பாமன் சாமிகள் என்ன பண்ணார், அந்த பஞ்சாமிரத வண்ணம் அவங்க பாடின இதை எழுதி அவர் அந்த பாடலை இது பண்ணியிருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாடல்கள் நிறையா. நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரத வண்ணம் அப்படின்னு நிறைய இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கந்த சஷ்டி கவசத்தை விரதத்தை கண்டிப்பாக கடைபிடுங்க. இந்த கோயில் அல்சூர், பெங்களூர் அல்சூர் முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நமக்கு மலேசியா முருகன் கோயில் மாதிரி தான் இது. ரொம்ப உயரமாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோயில். இந்த மாதிரி நம்ம எங்கள் ஊரில் பெங்களூரில் நாங்கள் அல்சூர் முருகன் கோயிலுக்கு போகலாம். நீங்கள் தமிழ்நாடு நிறைய கோயில் உங்களுக்கு இருக்குது. நான் இந்த அல்சூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கந்த சஷ்டி சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம மெட்ரோ பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்கோம். இப்போ எப்படி நம்ம அந்த கந்த சஷ்டி விரதத்தை எளிமையாக வீட்டில் நம்ம கும்பிடலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திருச்செந்தூரை ஒரு தடவை நம்ம தரிசனம் பண்ணிக்குவோம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலையை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு போய் அவருடைய எப்படி கும்பிடணுமோ அந்த வழிமுறையை பார்த்துக்கலாம். அவருக்கு ரொம்ப அரளிப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். செவ்வரளி, வெற்றியை தரக்கூடிய அரளி. அதே மாதிரி உங்களுக்கு மரிக்கொழுந்து சொல்லுவாங்க, பச்சைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முல்லைப்பூ சாத்தி வழிபடுதல். நம்ம திருச்செந்தூரை தரிசனம் பண்ணிக்கிட்டு கிளம்புவோம். அடுத்து திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வழிபாடு முறைகள் சொல்கிறேன். திருச்செந்தூர் நுழைவாயில் நம்ம தரிசனம் பண்ணுவோம். திருச்செந்தூரும் பழமுதிர்ச்சோலையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வழிபாட்டு முறைக்கு நம்ம போகலாம். இப்படி தான் நம்ம உள்ளே நுழையணும் திருச்செந்தூர். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் சூரிய உதயம் திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷங்க. திருச்செந்தூர் சூரிய உதயத்தை நம்ம பார்த்துக்குவோம். அவருக்கு பச்சை சாத்தல் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் பச்சை குளத்தில். பழமுதிர்ச்சோலை போய் பழமுதிர்ச்சோலையில் நம்ம பழமுதிர்ச்சோலையில் கருவறையை நம்ம பார்த்துட்டு
அதற்கப்புறம் நம்ம எப்படி நம்ம கந்த சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ போய் அவருடைய கருவறையில் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். பழமுதிர்ச்சோலையும் பார்த்துட்டோம், திருச்செந்தூர் பார்த்துட்டோம், இங்கே வந்து கர்நாடகாவில் அல்சூர் முருகனையும் பார்த்துட்டோம். இப்போ தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மணப்பலகை எடுத்துக்கோங்க. மணப்பலகையில் நல்லா மாக்கோளம் போட்டுக்கிட்டு ஸ்டார் கோலம் போட்டுட்டு அந்த ஸ்டார் கோலத்தில் அருங்கோண வடிவம் சரவண பவா அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. நடுவில் ஓம் போட்டுக்கோங்க. விளக்கு வந்து உங்களுக்கு நடுவில் அகல் விளக்கு வச்சு சுற்றி 6 அகல் விளக்கு வச்சாலும் சரி, இல்லை நான் மணப்பலகை வச்சுருக்கிறதுனால நான் லைனாக வச்சுக்கிறேன். என்கிட்ட முருகர் படம் இருக்கும். அந்த முருகர் படத்தை வச்சுட்டு 6 விளக்கு, புது 6 விளக்கு, 6 பஞ்சுத்திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு இழுப்பு எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நீங்கள் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றலாம். அரளிப்பூ வந்து உங்களுக்கு எடுத்துக்கோங்க, இல்லை முல்லைப்பூக்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரி எடுத்து செவ்வாரில் எடுத்து நீங்கள் சாமி கும்பிடலாம். இதுதான் முருகருக்கு உகந்தது. காலையிலையும் சாயந்தரம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கும்பிடலாம். ஃபோட்டோ இருந்தாலும் சரி, சின்ன விக்கிரமாக இருந்தாலும் சரி, வேல் மட்டும் இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லைனா நீங்கள் விளக்கு மட்டும் 6 விளக்கு மட்டும் ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோமோ அது முருகப்பெருமான் ஏற்றுக்குவார். நம்ம மனசு நிறைஞ்சி மனசு ஒன்றி பண்ணணும். பூசலார் மாதிரி மனசில் நினச்சிக்கோங்க. நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் மணப்பலகை வச்சு தான் இப்படி பண்ணியிருக்கேன். அருங்கோணம் போட்டு நடுவில் என்கிட்ட ஃபோட்டோவும் இருக்குது, என்கிட்ட விக்கிரமும் இருக்குது, ஒரு சின்ன வேலும் வச்சுருக்கிறேன். அதனால் என்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உருவம் வச்சு நான் கும்பிடுவேன். இன்றைக்கி வந்து நான் கும்பிட்டது தான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஃபோட்டோ இது மாதிரி முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ வச்சு அதில் வந்து உங்களுக்கு அரளிப்பூவெல்லாம் போட்டு நான் கும்பிட்டேன். இன்னொன்று ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம பஞ்சாமிர்தம் பண்ணலாம். பஞ்சாமிர்தம் பண்ணி பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணி நம்ம கும்பிடலாம். டெய்லி பஞ்சாமிர்தம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி கூட நம்ம கும்பிடலாம். இதெல்லாம் வந்து பூஜா டிப்ஸ்க்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளாகவும் நான் வெறும் விளக்கு மட்டும் ஓம் என்கிட்ட 2 விளக்கு இருக்கும். அந்த ஓம் விளக்கு வச்சு விநாயகருக்கு யானை விளக்கு வச்சு அழகாக உருவத்தை வச்சு நம்ம வேல் வச்சு நான் இந்த மாதிரி வந்து முருகப்பெருமான் படமும் வச்சு ஒரு சின்ன ஒரு மணப்பலகையில் வச்சு கும்பிடுவேன். இந்த 5 முகமும் ஏற்றி எல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். அந்த விளக்கு தான் நமக்கு முக்கியம். என்ன விளக்கேற்றி நம்ம மனசால் நினச்சிக்கிட்டா போதும். உருவங்கள் கூட தேவையில்லை. விளக்குலேயே நம்ம உருவத்தை நினச்சிட்டு கும்பிட்டா கண்டிப்பாக நமக்கு முருகப்பெருமான் கண்டிப்பாக கருணை காட்டுவார். அதான் உங்களுக்கு நான் விளக்கெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி அருங்கோணம் போட்டு நடுவில் முருகப்பெருமானை சுற்றி செம்பில் 6 விளக்கு வச்சுருக்கேன். நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். என்னென்னா எவ்வளோ அழகுப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அழகுப்படுத்தலாம். நீங்கள் ஸ்டார் போட்டு அது சரவண பவா எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து விளக்கு 6 விளக்கு ஏற்றுறது முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் பூஜைகள் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் நிறைய பண்ணுவேன். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன். நான் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஓம் போட்டு அழகாக அதிலே வேல் வந்து ஒரு முருகர் ஃபோட்டோ வச்சு ஒரு பழம் வச்சு நெய்வேத்தியம் ஒரு விளக்கு ஏற்றி இப்படியே நம்ம கும்பிடலாம். என்கிட்ட 6 விளக்குலேயே ஒரு விளக்கு தான் இருக்குது. சரி, ஒரு விளக்கு 6 விளக்காக நினச்சி கும்பிடலாம். நம்ம கந்த சஷ்டி கவசத்துக்கு முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான பஞ்சாமிரதம், பழனி பஞ்சாமிரதம் ஃபேமஸ் இல்லையா? பஞ்சாமிரதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பஞ்சாமிரதம் வந்து 5 வித பழங்கள் கொண்டு பண்ணுறது, 5 வித இனிப்பு பொருட்களை கொண்டு பண்ணது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் வந்து முக்கியமாக என்ன பண்ணுவோம், கல்கண்டு, தேன், பேரிச்சம்பழம், வாழைப்பழம், உங்களுக்கு வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கருப்பட்டி, இதுதான் முக்கியமாக சேர்த்து பண்ணுறது. இப்போ வந்து பழங்கள்லாம் சேர்த்து என்னென்ன பழமோ ஆப்பிள், மாதுளை எல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க. ஏன்னா அதில் வாழைப்பழம் இல்லாமல் பஞ்சாமிரதமே கிடையாது. வாழைப்பழம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பஞ்சாமிரதத்தில். உங்களுக்கு பாம்பன் சுவாமிகள் இயற்றிய அந்த பரிபூரணம் பஞ்சாமிரத வர்ணம், பஞ்ச அமிர்த வர்ணம், அதாவது 5 வகையான இதில் வந்து பாடியிருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படியே வந்து பூசாறு மாதிரி மணக்கண்ணு முன்னாடி அப்படியே முருகரை நிப்பாட்டி அப்படியே தன்னுடைய பாடலாலே பாலாக நினைத்து நெய்யாக நினச்சி, தேனாக நினச்சி, தயிராக நினச்சி, சர்க்கரையாக நினச்சி அபிஷேகம் பண்ணி அப்படியே பாடுவார். அந்த உங்களுக்கு வந்து இந்த கந்தசஷ்டி கவசம் அப்போ உங்களுக்கு பாமன் சாமிகள் இயற்றிய
பரிபூரண பஞ்சாமிரத வர்ணம் அந்த பாட்டையும் நீங்கள் கேட்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதை பாடினாலே நம்ம பஞ்சாமிரதம் பண்ண எஃபெக்ட் கிடைக்குமா. அதை பாடினாலே பஞ்சாமிரதம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நம்ம மனசாலே பூசலார் மாதிரி மனசாலே பஞ்சாமிரதம் பண்ணி அவருக்கு நம்ம படைக்கிறோம், அப்படி தான் அர்த்தம். இப்போ நம்ம இந்த பஞ்சாமிரதத்துக்கு நம்ம சாதாரணமாக என்னென்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம போடுறது வேறு. இப்போ சாதாரணமாக நான் மாதுளம் பழம் உரிச்சாச்சுல, மாதுளம் பழம் உரித்து வச்சுருக்கேன். வாழைப்பழைய நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாழைப்பழத்தை நல்ல பழுத்த பழமாக இருந்தால், கனிவாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா ஈஸியாக பெசற முடியும். பேரிச்சம்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மண்டவெள்ளத்தை போட்டிருக்கேன். அதற்கப்புறம் உங்களுக்கு நாட்டு சக்கரை போடலாம். எல்லாம் நம்ம கையில் தான். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ இனிப்பு இருக்கணும். இந்த கற்கண்டு அந்த பஞ்சாபத்தை சாப்பிடும்போது கடுக்கு இருக்கணும், அந்த டேஸ்ட்டு. பழனி பஞ்சாபை சாப்பிட்ருக்கீங்களா, ஒவ்வொரு வாய்க்கும் கல்கண்டு வந்துடும், அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கல்கண்டு. அதுக்கப்புறம் தேன், நாட்டு தேன் நம்ம ஊற்றி பிசைகிறோம். உங்களுக்கு வாழைப்பழம் உங்களுக்கு நல்ல கனிவாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஏன் கையில் பிசைறனா, 5 விரல் 5 அமிர்தம் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு கூட கையில் பிசைஞ்சு தான் குழந்தைக்கு ஊட்டணும்னு சொல்லுவாங்க முன்னோர்கள், பெரியவர்கள் சொல்கிறது. இப்போ எல்லாம் ஸ்பூனில் ஊட்டுறாங்க. கையில் நம்ம சுத்தமாக கையை கழுவிட்டு அழகாக நம்ம கையிலே அப்படியே பிசைஞ்சு விடலாம். 5 விரலாலும் பிசையும் போது அதில் பல விஷயங்கள் இருக்குன்னா, பல நன்மைகள் இருக்குது. அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு, வாழைப்பழம் குழைவாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிசைஞ்சால் முடிஞ்சு போகுது. நம்ம அதற்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு பழங்கள் என்ன வச்சுருக்கோம், மாதுளம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, மாதுளம்பழத்தை போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பிளை போட்டுக்கலாம். இது நல்லா பாருங்கள், நல்லா வந்துருச்சா. அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பஞ்சாமிர்தம் பண்ணுறது. நம்மளாக பண்ணி முருகருக்கு பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் நெய் ஊற்றலை, நீங்கள் நெய் ஊற்றிட்டு அவருக்கு நெய்வேத்தியை வச்சிடலாம். பஞ்சாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியாக பஞ்சாமிர்தம் பண்ணி நம்மளே பண்ணும்போது அவர் சந்தோஷம். அவருக்கு நம்ம நெய்வேத்தியம் காட்டலாம். பஞ்சாமிர்தத்தில் சின்ன சிலை இருந்தால் நம்ம அபிஷேகம் பண்ணலாம். நம்மளே பஞ்சாமிர்தம் பழங்கள் வச்சு ரெடி பண்ணலாம். தேனும் கற்கண்டும் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது பண்ணும்போது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சிலை வச்சுருக்கேன். அந்த சிலையை நம்ம அரளிப்பூக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி 6 விளக்கேற்றி நம்ம அழகாக கும்பிடலாம். இவருக்கும் நம்ம பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணலாம், ரொம்ப விசேஷம். இந்த சமயத்தில் நம்ம முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தத்தை அபிஷேகம் பண்ணி நம்ம கும்பிட்றது அவருக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சதுலையே இந்த பஞ்சாமிர்த வண்ணம், அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணி 6 விளக்கேற்றி கும்பிடலாம். ரொம்ப பிடிக்கும் முருகப்பெருமானுக்கு. குட்டி சிலை இருந்தாலும் அழகாக சின்ன கரண்டி வச்சு அழகாக அவருக்கு பித்தளை தட்டில் வச்சு சூப்பராக அந்த பஞ்சாமிரத்திலேயே முழுகடிச்சிடலாம் அவரை நம்ம.
எளிமையான முறையில் முருகர் கும்பிடலாம். நல்லா அரளிப்பூக்கள் நிறைய வச்சு பஞ்சாமிரத்துலேயே அவரை முழுகடிச்சு திக்கு முக்காடை வச்சு நம்ம முருகர் கும்பிடலாம். எல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க. 6 விளக்கு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அரளிப்பூக்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? 6 விளக்கு, அரளிப்பூக்கள், உங்களால் முடிஞ்ச பஞ்சாமிர்தம், இல்லை நீங்கள் டெய்லி என்ன உணவு பண்ணுறீங்களோ அந்த உணவே கூட நெய்வேத்தி வைக்கலாம். அதனால் நீங்கள் இந்த கந்த சஷ்டி கவசம் 6 நாளும் காலையிலையும் சாயந்தரம் விளக்கேற்றி கும்பிடுங்க. முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது செய்யும்போது நமக்கு நல்லதே நடக்குங்க. டெய்லி கந்த சஷ்டி கவசம் கேட்கணும். கந்தனுடைய பாடல்களை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கணும். அதாவது சண்முக கவசம் சரி, கந்தகுரு கவசம், சண்முக கவசம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாம்பன் சாமிகள் அருளிய எல்லாமே இந்த பஞ்சாமிரத வண்ணம் நிறைய அவர் பண்ணி இப்போ நிறைய பாடல்கள் முருகர் பாடல்கள் எழுதியிருப்பார். அருணகிரிநாதருடைய பாடல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கணும். காலையிலையும் சாயந்தரம் கேட்கணும். எண்ணம் மனசு என்னென்னு எல்லாமே முருகரோட இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும். அதனால் மனசு ஒன்றி முருகரே நினச்சி நம்ம கும்பிடணும். அதனால தான் என்ன திருச்செந்தூரில் வந்து எல்லாரும் கந்த சஷ்டி கவசத்துக்கு அங்கேயே போய் தங்கிடுவாங்க. ஏன்னா அதை நம்ம பார்க்குறது செய்யறது பேசுறது நல்லதாகவே இருக்கணும். வேறு என்ன எங்கேயும் சிதறக்கூடாது அப்படின்னு அங்கேயே இருப்பாங்க. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் எச்சு கூட முழுங்க மாட்டாங்க. அவ்வளோ கடுமையாக விரதம் இருந்து முருகரை கும்பிடுவாங்க. நம்மளும் முருகரை கும்பிடுவோம். கண்டிப்பாக நம்ம நினச்சது நமக்கு நடக்கும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணலாம் செய்யலைன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.